முக்கியமான பதிவு. இப்போ வந்து செவ்வாழை பழம் இயற்கை முறையில் விளைய வச்சு இங்கே வயலில் வந்து பழுத்துருக்கு பாருங்கள். காய் வெட்டாக இருக்குது. இது பழுக்க வைக்கணும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோம், அதில் என்ன பண்ணி விளைவிக்கிறாங்கன்னே தெரியாது. எந்த ஒரு உரமும் இல்லாமல், ரசாயன உரமும் இல்லாமல், ஒன்லி வந்து இயற்கை உரம் மட்டும்தான் போட்டு பழம் பாருங்கள். நாங்கள் ஒவ்வொரு விஷயமும் வந்து இயற்கை உரம் போட்டு தான் செஞ்சிகிட்ருக்கோம். பாருங்க, சக்கரவள்ளி கிழங்கு, எல்லாம் சக்கரவள்ளி கிழங்கு எல்லாம் இயற்கை உரம் தான். குச்சிவள்ளி கிழங்கு அது பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் இயற்கை உரம் தான். முடிஞ்ச அளவு இயற்கை உரம் போட்டு வளர்ந்தாங்க. ஏன்னா நம்மளோட இருக்க நோய் எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. எங்கே போய் முடியும்னு தெரியல. பாருங்கள், ஃபுல்லாக தென்னை மரம் வச்சுருக்கோம். ஃபுல்லாக எல்லாமே வந்து இயற்கை உரம் தான். தலை செடி, மாட்டோட எருவு, இதை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். முடிஞ்ச அளவு இயற்கை உரத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொய்யா மரம் வச்சுருக்கோம். எல்லா கொய்யா மரமும் வச்சுருக்கோம். சிகப்பு கொய்யா, நாட்டு கொய்யா, மாதுளம்பழம், நாட்டு மாதுளம்பழம், வெண்டை, எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்ப்போம்.